இந்த ஐடியா ஏன் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு சென்னை பெங்களூர் போகும்போது நம்ம ஏன் இந்த வெள்ளூர் லொக்கேஷனில் வெள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ₹1 காயின் போட்டால் அவ்வளோ நீட்டாக இருக்குது. வேலூர் மக்களுக்கு வணக்கம். இது ராயவேலூர் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூரில் இருக்கக்கூடிய கழஞ்சூருக்கு அடுத்ததாக ஜாப்ராப்பேட்டை இருக்குல்ல. ஸோ ஜாப்ராப்பேட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மிஸ் ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலில் எங்கெங்கே போகிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஜாப்ராப்பேட்டைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிய டீமாக இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அட்மாஸ்பியர், என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலோட இன்சைடு வந்துட்டோம். ஸோ இன்சைடு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக அப்படியே அட்ராக்ட் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ நமக்கு தான் தண்ணியை பார்த்த உடனே அப்படியே தவக்காண்டி குதிக்கணும் போல் இருக்குமே. ஸோ நம்ம அதுக்காக வரல, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நான் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் தாவறதோ குதிக்கிறதோ நீந்துறதோ அதுக்கப்புறமா வச்சுக்கிறேன். ஏன்னா இதை பார்த்த உடனே நானே ஒரு குழந்தையாக மாறிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். எப்படா எக்ஸ்ப்ளோர் முடிப்பேன், அதில் போய் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அண்ட் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற விதமாக இதை ரசித்து கட்டின ஓனரை மீட் பண்ணி நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த வேலையை வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஓனரை மீட் பண்ணிடலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ரமேஷ். ஓகே சார், நம்ம ஸ்விம்மிங் பூல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ மந்த் ஆகுதுங்க சார்? 8 மந்த் ஆகுதுங்க. 8 மந்த் ஆகுது ஆல்மோஸ்ட். அப்போ ஜானில் ஓப்பன் பண்ணாங்க. ஓகே சூப்பர் சார். ஓகே, நிறைய பிஸ்னஸ் இருக்க இதில் நீங்கள் ஏன் ஸ்விம்மிங் பூலை சூஸ் பண்ணி நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் கட்டணும் அப்படிங்கிறது ஏன் ஐடியா வந்தது உங்களுக்கு? இந்த ஐடியா ஏன் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸுங்க. இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் நல்லா ஜாலியாக இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதையும் மீறி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் இருக்குங்க. ஏன் அப்படின்னா இதில் மந்த்லி பேஸில் வராங்க நிறைய ப்ரொஃபஷ்னலாக, இந்த டாக்டர்ஸ், இந்த ஸ்டாஃப்னஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வராங்க. அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா பிபி, சுகரு இந்த லெவலெல்லாம் இது நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. ஹெல்த் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இது நம்ம பிஸ்னஸ் மாத்திரம் இல்லாமல் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்ற விதத்தில் நீங்கள் இந்த ஸ்விம்மிங் பூலை உருவாக்கியிருக்கீங்க, கரெக்டாக? ஆமாங்க. ஓகே சார், நம்ம ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவங்க மாத்திரம் வரணுமா இல்லை சின்ன வயசில் இருக்கிறவங்க கூட வரலாமா? சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்பெசிலிட்டியாக பண்ணியிருக்கோம். 3 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் ஸ்லோப்பிங்காக பண்ணியிருக்கோம். நீச்சல் தெரிஞ்சவங்களும் வரலாம், தெரியாதவங்களும் வரலாங்க. இது நல்லா சேஃபாக பண்ணியிருக்கோங்க. நிறைய பேர் இந்த 8 மந்தில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக இருக்குது, நீச்சலே தெரியலனாலும் இங்கே கற்றுக்கிற மாதிரி ஒரு நல்ல சைடில் பழுப்பு வச்சு நல்ல ஒரு ஸ்பெசிலிட்டியோடு பண்ணியிருக்காங்கன்னு நிறையா ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. நீச்சல் தெரியலனாலும் வரலாங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாமல் தெரியாதவங்களுமே வரலாம். இங்கே டீச்சிங் கிளாஸஸ் இருக்குது. டீச்சிங் கிளாஸஸ் இருக்குது. நம்மக்கிட்ட கோச்சர் இருக்கார். 15 டேஸில் கற்றுக் கொடுத்துட்றாருங்க. ஒன்றுமே தெரிலனாலும் ஸ்விம்மிங் நல்லா கற்றுக்கலாங்க. ஸோ இப்போல்லாம் எனக்கு ஸ்விம்மிங்கில் பார்த்தீங்கன்னா 0.000 ஒன்றுமே தெரியாது. ஸோ இப்போல்லாம் நான் ஜாயின் பண்ணால் எனக்கு எவ்வளோ டேஸ்க்குள்ள பர்டிகுலராக இவ்வளோ டேஸ்க்குள்ளே இப்போ நம்ம அப்படியே எங்கே விட்டாலுமே அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றனா எத்தனை நாளில் சொல்லுவீங்க? 10 to 15 டேஸில் எங்கள் மாஸ்டர் கற்றுந்துடுறாருங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா இந்த 8 மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேற்பட்ட பிள்ளைகள் கற்றுன்னு இருக்காங்க. நல்லா எக்ஸ்பர்ட்டாக இங்கே அடித்தாங்கன்னா 20 அடி கண்டினியூவாக பக்காவாக அடிக்கிறாங்க. நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க. நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துடுறீங்க. சார், கிட் செக்ஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா? கிட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் பண்ணியிருக்கோம். இந்த சென்ட்ரு மீடியேட்டர் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் நல்லா விளையாடும் போது பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்காங்க. அந்த ஆழத்துக்கு போகாத மாதிரி சேஃபாக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த 2 ஸ்டாஃப் எப்போவுமே கண்காணிப்பிலே இருக்காங்க. பேரண்ட்ஸ் இருந்தாலும் எங்கள் ஸ்டாஃப்ஸ் கண்காணிப்பிலே இருக்காங்க. இந்த ஸ்லைடர் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் இருக்குங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு சென்னை, பெங்களூர் போகும்போது நம்ம ஏன் இந்த வெள்ளூர் லொக்கேஷனில் கொண்டுட்டு வரணும்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங்கில்
நல்ல ஒரு இயற்கை நிறைந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடர்லாம் இதில் வந்து பசங்க பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸே வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த 1 hour நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நல்லா பசங்க ஜாலியாக இருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த பார்க்கு இந்த பூங்காக்கெல்லாம் போகும்போது கூட இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அதே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. ஓகே சார், நம்ம ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் எப்பப்போ பண்ணிகிட்ருக்கீங்க? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே தான் இருக்குது வாட்டர். ஸோ இது எப்போவுமே ஓப்பன்லேயே இருக்குமா, இல்லை வந்து எப்படி க்ளீனிங் பேசிஸில் எப்படி பண்ணுவீங்க? இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப் காலையில் வந்த உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்ரெஷ் வாட்ரு நாங்கள் லோட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அடியில் இருக்கிற டஸ்ட்டு டெய்லி ரீசைக்கிள் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை வந்து கண்ணாடி மாதிரி வச்சுருக்கோம். நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் மாற்றுறோங்க. பார்க்கும் போதே தெரியுது கண்ணாடி மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு. ஆமாங்க. எங்களுடைய கான்செப்டே பார்த்திங்கன்னா வந்து தண்ணி நீட்டாக வச்சுருக்கணும். அதான் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்த உடனே க்ளீனிங்கில் தான் வந்து பக்காவாக முழு நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சின்ன டஸ்ட்டு படியாத மாதிரி மெயின்டெனன்ஸ் மட்டும் பக்காவாக நாங்கள் பண்ணுறோங்க. எங்களுடைய கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வைக்கணுன்னு தான் எங்களுடைய ஆசைங்க. ஸோ அதுதான் கஸ்டமரும் வந்து கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் பார்த்திங்கன்னா வந்து வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நீட்டாக இருக்குங்க, தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னும்போது ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜியும் இல்லாமல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் சொல்லுவாங்க. சார், நம்ம ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும்ல, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா? நம்மளுடைய ஸ்விம்மிங் பூலில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து ட்ரிங்கிங் மது அருந்து விட்டு வருபவர்களுக்கு நாட் அலோடு. நாங்கள் அதை வந்து பக்காவாக போர்டு வச்சுருக்கோம். அகெயின் டோக்கன் வாங்கிட்டு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஷவர் பண்ணணுங்க. ஷவர் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்விம்மிங் பூலில் உள்ளே இறங்கணும். குளித்து முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஏறி வரும்போது ஷவர் பண்ணிவிட்டு தான் கிளம்பணுங்க. இது வந்து நாங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா சண்டேஸில் இந்த வீக்கெண்டு அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா ரஷ் அதிகமாக இருக்குங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் 4 ஷவர் வச்சுருக்கோம். யாரும் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகாத மாதிரி 4 ஷவர் வச்சுருக்கோம். யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காத மாதிரி நாங்கள் அந்த ஸ்பெசிலிட்டி நல்லா பண்ணியிருக்கோங்க. சார், இந்த மந்த்லி பேசஸ் இயர்லி பேசஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறீங்களா? ஓகே, மந்த்லி பேசஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் 2000 வச்சுருக்கோம். இயர்லி பேசஸ் பார்த்திங்கன்னா வந்து 10,000 வச்சுருக்கோம். இதில் வந்து என்ன ஸ்பெசிலிட்டி அப்படின்னா இந்த மந்த்லி பேசிஸ் வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய எங்ககிட்ட பிபி பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட் வராங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த 1 monthல் டெய்லி நல்லா ஸ்விம் பண்ணிவிட்டு அவங்க வந்து செக்கப் போகும்போது பார்த்திங்கன்னா பிபிஏ உங்களது இல்லை, பிபிஏ லோ லெவலில் இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் ஃபீட்பேக் சொல்கிறாங்க. பட் இந்த இயர்லி பேக்கேஜ் எல்லாம் இருக்குங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து டெய்லி வந்து நல்லா ஸ்விம் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வந்து பார்த்தோன்னா 3 months ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் லெவல் கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. இங்கே 3 months கண்டினியூ பண்ணிவிட்டு 3 months ஒன்ஸ் அந்த டேப்லெட் மாற்றுறதுக்காக போகும்போது சுகர் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 1 gram டேப்லெட் பார்த்திங்கன்னா வந்து 500 mgயாக மாற்றிடுறாங்க. என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாக்கிங் போனாலும் இந்த எஃபெக்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரு நல்ல ஃபீட்பேக், அந்த ரிசல்ட் வரல. பட் இதுக்கு நாங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், நம்ம ஸ்விம்மிங் பூலை பற்றி பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸி ஷெடியூலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க பார்த்திங்களா. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுஞ்சூர் ரோடுக்கு பக்கத்தில் ஜாப்ராப்பேட்டைக்குள்ளே இருக்கிற ஸ்விம்மிங் பூலை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சரி ஃபேமிலியோடு சரி வெளியே போகணும், இந்த மாதிரி வாட்டர் பிளேஸ்லலாம் ஸ்விம்மிங் பூலுக்குலாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பெஸ்ட் ஐடியா ஒரு சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்மிஸ் ஸ்விம்மிங் பூலில் வந்து நான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்றது அட்ரஸ் தெரியாதவங்களுக்கு அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம ராயல் வெல்லூர் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் திவ்யா அண்ட் ராயல் வெல்லூர் டீம். பாய்.